அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொதுநல வழக்கு அதை பற்றின ஷார்ட்கட்ஸ் பார்க்குறோம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், சரிங்களா, இங்கிலீஷில். இது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். இதுதான் பொதுநல மனு. சரி, அதாவது இப்போ உங்கள் ஏரியாவில் ஏதோ குப்பை அதிகமாக இருக்குது, இல்லை உங்கள் ஏரியாவில் மின்சாரம் ஏரியாவில் தொடர்ச்சியாக, இல்லை உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு குடிப்பழக்கம் உள்ளவங்க ஒரு கும்பல் தகராறு பண்ணிட்டே இருக்குது. இந்த மாதிரி எதை பற்றினாலும் சொல்லலாம். அவங்களுக்கு இன்னும் எளிதாக புரியணும்னா நம்ம டிராஃபிக் ராமசாமி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர் தான் நிறைய பொதுநல வழக்கு தொடுத்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வைக்கிறாங்கல்ல அரசியல் கட்சிகள், அதனால் என்னென்னா மக்களுக்கு இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு தொடுத்து ஜெயிச்சார். இதுதான் பொதுநல வழக்கு. நீங்களும் கூட ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கலாம் உங்கள் ஏரியாவில் ஏதாவது, உங்கள் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால். சரியா? இப்போ இதோட ஷார்ட்கட்ஸும் இதோட இதுவும் பார்ப்போம். இதன்படி அரசியலமைப்பு ஒரு 32 கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு கீழே 32. அடுத்து அரசமைப்பு உறுப்பு 226 கீழ் உயர்நீதிமன்றத்தில். 226னா உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் மனு தாக்கல் செய்யலாம். சரிங்களா? இப்படி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த 32ங்கிற மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் 32. இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நமக்கு அலுவலகத்துலேயே எங்கேயோ ஒரு உச்ச பதவியில் அவர் தான் இருக்கிற உயர்ந்த பதவி. அவரை பார்த்தா என்ன பண்ணுவோம், 32 பல்லையும் காட்டுவோம். அப்படி வச்சுக்கோங்க. இது 32 இல்லைனாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 32 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 22 இருக்கும். 32 இங்கே என்னென்னா 22. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 10 வரும். 6 + 2 + 2 10. இப்போ 22 10 32. சரிங்களா? இது எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்டில் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 227 கொடுத்துருக்காங்க. நம்ம கணக்குப்படி எப்படி இருக்கணும், 22 இருக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கூட்டினா 32 வரணும். 22 + 6 + 2 + 2 32. சரிங்களா? ஸோ இப்போ 227 கொடுத்துருக்காங்கன்னா அதில் வராது, 32 வராது. ஸோ அது ராங் ஆப்ஷன். அப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 32ல் 1 கழிச்சிங்கன்னா, இல்லை 1 கூட்டினீங்கன்னா 33 வரும். 32 1 33 அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் ஷார்ட்கட்ஸ். திரும்ப பார்த்துக்கலாம். 32 பார்க்குறோம். உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப உச்ச பதவியில் இருக்கிறவர் பார்த்தா 32 பேரும் தெரிகிற மாதிரி சிரிப்போம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அது உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது 22 + 10 32. அப்படி 22 + 2 + 2 + 6 32. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நடுவர் நீதிமன்றங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களில் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 32 1 கூட்டினா 33. அதாவது 1 33 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.